இப்பொழுது நாம் பாதுகாப்பு பற்றி பேசுகிறோம். இன்று நம்மிடம் சீனர்கள் இருக்கிறார்கள். நமது இராணுவம் என்பது பிரதமர் கூறிய கருத்திற்கு எதிர்கருத்தை, முரண்பாடான கருத்தை கூறியிருக்கிறது. பிரதமர் அதை மறுத்திருக்கிறார். பிரதமர் அதை மறுத்திருக்கிறார். இராணுவம் பிரதமரிடமிருந்து முரண்படுகிறது. சீனா 4000 சதுர கிலோமீட்டரை பற்றி கைப்பற்றி இருக்கிறது என்பதை முரண்பாடாக கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த அவையில் மனம் விரும்பியது போல பேச முடியாது. இது மிகவும் தீவிரமான ஒரு விஷயம். வெளியுறவு கொள்கைகள், எல்லை பிரச்சனை பற்றி இப்படி பொறுப்பில்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் கற்பனை கதைகளை இட்டுக்கட்டி கூறுகிறீர்கள். இது மிகவும் தீவிரமான விஷயம். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் தலைப்பு அது குறித்து பேசுங்கள். நீங்கள் பேசும் விஷயங்களின் உண்மைத்தன்மை குறித்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அதை பற்றி நீங்கள் இந்த அவையின் முன் விளக்கங்களை வைக்க வேண்டும். அவர் பேசுவதை நாங்கள் நிச்சயமாக கேட்கிறோம். அது அவரது உரிமை, பேசுவது அவர் உரிமை. ஆனால் எந்த விதமான மனம் போன போக்கில், எந்த விதமான உண்மை அடிப்படையும் இல்லாமல் எப்படி பேச முடியும்? நீங்கள் இந்த அவைக்கு உண்மைகளை விளக்க வேண்டும், முன்வைக்க வேண்டும். இது போன்ற முக்கியமான விஷயங்களில் நீங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பிரதமர் நமது பிராந்தியத்தில் சீனர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நமது இராணுவம் நமது பிராந்தியத்தில் அவர்கள் நுழைந்திருப்பதை பற்றி நமது இராணுவம் பேசியிருக்கிறது. அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதை நமது இராணுவம் கூறி இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் சீனா நமது பிராந்தியத்திற்குள் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், போர்கள் என்பது இராணுவங்களுக்கு இடையில் ஆயுதங்களை கொண்டு செய்யப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், போர்கள் என்பவை தொழில் அமைப்புகளால் செய்யப்படுகிறது. சீனாவிடம் இருக்கும் தொழில் அமைப்பானது மிகவும் வலுவாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது நம்மதை விட. அதனால்தான் நமது நாட்டிற்குள் நுழைவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு காரணம், இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற திட்டம் தோல்வியடைந்திருக்கிறது. இந்தியா உற்பத்தி செய்ய மறுக்கிறது. இந்த புரட்சியில் நாம் சீனர்களிடம் விட்டுக் கொடுக்க போகிறோமோ மீண்டும் என்று எனக்கு அச்சம் ஏற்படுகிறது. இதை நான் கூறுவதற்கு காரணம் அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம் சீனாவுடன் ஒரு போர் புரியும் போது நாம் சீனா எலக்ட்ரிக் மோட்டார்களுடன் போரிடுவோம், பேட்டரிகள், ஆப்டிக்ஸ் அவற்றுடன் நாம் போரிடுவோம். சீனா மோட்டார்கள், சீனா ஆப்டிக்ஸ், சீனா பேட்டரிகளைத்தான் நாம் வாங்குவோம். இது நிலைக்க முடியாத ஒரு திட்டமாகும். அதனால்தான் நமது பாதுகாப்பு, நமது குழந்தைகளின் எதிர்காலம், நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு நாம் நமது உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும். நாம் இந்த புரட்சியை கைவிட்டு விடக்கூடாது. அடுத்த நடவடிக்கை என்பது, நமக்கு ஒரு மூலாபதாய ஒரு பங்காளர் இருக்கிறார், அது அமெரிக்கா. அந்த கூட்டாண்மை என்பது எப்படி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து வேலை செய்யலாம், இந்த புரட்சியை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதை பற்றி தான் உரையாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா என்பது அமெரிக்காவை போல் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கான காரணம், அவர்கள் நாம் இல்லாமல் ஒரு தொழில் முறையை உருவாக்க முடியாது, உற்பத்தி முறையை உருவாக்க முடியாது. அவர்கள் என்ன கோரினாலும் சரி, அமெரிக்கர்களால்
இந்தியாவால் செய்ய முடிந்ததை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய செலவினங்கள் அதிகம். அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயங்களை நம்மால் உருவாக்க முடியும். அதுதான் ஒரு குடியரசுத் தலைவர் உரையின் முக்கியமான ஒரு விஷயம். நாம் இளைஞர்களிடம் பேசுகிறோம். இந்த புரட்சியிலே நாமும் அந்த அதிலே வங்கி முறைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதிலே நீங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் இந்த சீனர்களை விட சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதுதான் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி இது பங்கேற்பை பற்றியது. நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துள்ளோம். தெலுங்கானாவிலே செய்தோம். அதிலே என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், தெலுங்கானாவிலே 90% தலித்தாக இருக்கிறார்கள், ஆதிவாசியாக இருக்கிறார்கள், பிற்படுத்த மக்களாக இருக்கிறார்கள் அல்லது சிறுபான்மையினர். 90% மக்கள். எனக்கு மிகவும் தெளிவாக புரியுகிறது. இது நாடு முழுவதும் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் முற்றிலும் நம்புகிறேன். நாட்டினுடைய இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் 50%க்கும் குறைவாக இருக்காது. 55% இருந்தால் 16% தலித் மக்கள், 9% மக்கள் ஆதிவாசி மக்கள், 15% சிறுபான்மையினர். கடைசியாக கடந்த இந்த பட்ஜெட்டிலே ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் நினைவிருக்கிறது. அந்த அந்த ஹல்வா பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு புகைப்படம் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. இந்த முறை புகைப்படமே அகற்றப்பட்டு விட்டது. அல்வா வழங்கப்பட்டு விட்டது, ஆனால் யாருக்கு வழங்கப்பட்டது என்று காண்பிக்கப்படவில்லை. எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எது உற்பத்தியோடு இணையாக செல்கிறதோ அதை பற்றி நான் குறிப்பிட்டேன். உற்பத்தியோடு இணைந்து செயல்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பது கீழ்த்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், தலித், ஆதிவாசி மக்கள் இந்த நாட்டின் வளத்துடன் ஒன்றிணைந்து வளர வேண்டும். இந்த நாட்டில் உள்ள பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் யாருமே பிற்படுத்தப்பட்டவர் மக்களுடையது, தலித் மக்களுடையது கிடையாது. அந்த தலித் மக்களுடையது கிடையாது. பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு வழங்கும். பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் இந்த ஊடகத்தில் பார்க்கிறோம். அது எதுவுமே பிற்படுத்தப்பட்டோர், தலித் அல்லது ஆதிவாசி அவர்களுக்கு ஒரு சொந்தமானது கிடையாது. இதுதான் உண்மை. எந்த ஒரு புதிய வளர்ச்சிக்கான அம்சங்களும் பிரச்சனைகளும் அது ஒரு கட்டமைப்பாகவும் அந்த புதிய மாற்றத்திற்கான கட்டமைப்பாகவும் உருவாகும். அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் அதனை சரியான முறையில் உருவாக்க முடியும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்து இந்த அவையிலே சமர்ப்பிக்கப்பட்டவுடன் என்ன நடக்கிறது? இந்த நாட்டினுடைய வளம் எவ்வளவு, நாட்டினுடைய அதிகாரம் எவ்வளவு, இந்த நாட்டினுடைய நிறுவனங்கள் 90% மக்கள் எந்தெந்த நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிஞ்சிடும். சொல்கிறேன். இந்த பாஜகவிலே ஓபிசி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாஜகவிலே ஓபிசி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தலித் எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஆதிவாசி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், நீங்கள் 50% மக்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் வாயை கூட உங்களால் திறக்க முடியாது. எனக்கு தெரியும். இதுதான் இந்த நாட்டினுடைய நிலை. ஆகையால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவருக்கு எதுவுமே தெரிவதில்லை. இவருக்கு என்றும் தெரிவதில்லை. ஓபிசியை பற்றி பேசுகிறார். இதனுடைய அவைத்தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், அவைத்தலைவர் அவர்களே, இந்த முக்கிய கருத்து என்னவென்றால், ஒரு புறம் இந்தியாவையும் இந்திய இளைஞர்களையும் வருகின்ற
இந்த பெரிய மாற்றத்திலே பங்கேற்க அனுமதி வழங்குங்கள். அவர்கள் ரோபோக்களை உருவாக்க, ட்ரோன்களை உருவாக்க, மின்னணு சாதனங்களை உருவாக்க, ஈவிக்களை உருவாக்க வாய்ப்பு வழங்குங்கள். அதற்கு இணையாக நான் அவரைதான் அமர சொல்கிறேன். நீங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள். அவைத்தலைவர் அவர்களே, ஒரு இணையான யோசனைகள், ஒரு சிந்தனை என்பது பங்கேற்பு. இந்த புரட்சியிலே அவர்கள் பங்கேற்க வேண்டும். அது பொருளாதார வளர்ச்சியோ, அது ஆயுதங்களோ, உற்பத்தியோ, சுகாதாரமோ, இந்தியா இந்த புரட்சியிலே பங்கேற்க வேண்டும். இந்த மின்னணு மோட்டார், பேட்டரியிலே, ஆப்டிக்ஸ், ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, இது அனைத்துமே அந்த உற்பத்தி அமைப்பிலே அது வர வேண்டும். அதிலே நாம் மாஸ்டராக இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு என்பதை நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தும் போது, அது செயற்கை நுண்ணறிவை எப்படி, அதன் மூலமாக ஏற்படும் சமூக புரட்சி எப்படி, அதனை நாம் செயற்கை நுண்ணறிவு என்பதை அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மீது இந்த ஏஐ பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? ஒருபுறம் தலித் மக்கள், ஓபிசி, ஆதிவாசி ஆகியோருடைய பங்கேற்பு இந்த நாட்டை ஆட்சி செய்வதிலே, இந்த நிறுவனங்களை செயல்படுத்துவதிலே, இந்த வளத்தை பகிர்வதிலே ஒரு பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அதேபோல் சீனர்களுக்கு எதிராக இந்த புரட்சியிலே பங்கேற்க வேண்டும். சீனாவை எலக்ட்ரிக் மோட்டார், பேட்டரி, சோலார், அந்த எரிசக்தி போன்றவற்றிலே நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் எந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கும் ஒரு உரையில் இருக்க வேண்டும்.